Hello dudes, welcome to Pragati's Voice channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ராகி கஞ்சி எப்படி வச்சு கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது 6 மாசத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களுக்கு 3 மாசத்துல இருந்தே கொடுக்கலாம். எங்க வீட்டு பேபிக்கு நாங்க 3 மாசத்துல இருந்தே இந்த ராகி கஞ்சி கொடுக்குறோம். இது செய்யறதுக்கு நான் கேழ்வரகு முழுசா எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவெல்லாம் எடுக்கல. இதுல இருந்து ஒரு 2 பிடி அளவுக்கு ஒரு பவுல்ல சேர்த்து தண்ணி சேர்த்து 4 இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். நீங்க காலையில செய்ய போறீங்கன்னா முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். இப்போ நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பெரிய பவுல்ல சேர்த்து கையால நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சு வாஷ் பண்ணும்போது இதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வெளியில போயிடும். இந்த ராகியில கால்சியம் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ராகி ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்டு. ஸோ குழந்தைங்களோட ஹெல்தி டைஜஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் குழந்தைங்களோட க்ரோத்துக்கு தேவையான ப்ரோட்டீனும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்பூன் வச்சு நம்ம இது மாதிரி கிண்டி விட்டோம்னா ஈஸியா ஃபில்டர் ஆயிடும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லையா கேழ்வரகு பால், இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா கொதிச்சு வருது. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம நிறைய கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு சில வேளை ஒத்துக்காமல் போயிடும். அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்பூன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இந்த ராகி கஞ்சி செய்யும் போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சரியாக வேகாமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் மாதிரியான ப்ராப்ளம் கூட வரலாம். அதனால நல்லா வேக வச்சிருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எங்கள் வீட்டு பேபி 7 மந்த் ஓல்டு. அதனால இந்த அளவுக்கு திக்னஸில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 3 மந்த்தில் 4 மந்த்தில் கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரிப்ரேஷன். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை ரெகுலராக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, பெரியவங்களும் ரெகுலராக எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான். இது மாதிரி எங்கள் பேபிக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கு இந்த ராகியில் ஹல்வா பண்ணி பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.